நமக்கு எதுக்குடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பல மனிதர்கள் இப்படி இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஆனா ஒரு விலங்கும் அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சரி, அப்படிப்பட்ட ஒரு விலங்கு பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். உயிரினம் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். எதுவுமே தெரியாது, எனக்கு சாப்பாடு இருந்தா போதும், தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் போதும், எந்த ஒரு வம்புக்கும் போகாம எந்த ஒரு தும்புக்கும் போகாம கிடைக்கிற இடத்துல இருந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். அது தொடர்பான சில தகவல்களை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு வம்புக்கும் போகாம தும்புக்கும் போகாம கிடைக்கிறத சாப்பிட்டு தூங்கி எழும்பக்கூடிய ஒரு உயிரினம் தான் அரணை. இதோட உருவம் கூட நடுநிலையானதுதான். பாம்பு மாதிரியும் இல்லாம பள்ளி மாதிரியும் இல்லாம ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த அரணை அப்படின்ற ஒரு உயிரினம். பாம்பரணை, பாப்புராணி, பாம்புராணி அப்படின்னு சொல்லி பல பேர்கள்ல இந்த அரணையை வந்து அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறத சாப்பிட்டு தூங்கி எழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உணவு சங்கிலியில ஒரு பிரதானமான ஒரு இடத்தை இந்த பாம்புராணி வந்து வகிக்குது. பூச்சி புழுக்கள் இதை வந்து உண்ணக்கூடிய வகையில தான் இதனுடைய செயல்பாடு வந்து காணப்படுது. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த அரணை அப்படின்ற இந்த பாம்புராணி வந்து அழியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இது வந்து வறண்ட சூழல்ல வந்து வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலம் வர ஆரம்பிச்சுட்டா கும்பகர்ணனாகவே மாறிடுமா. எனக்கு தூக்கம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த கல்லெடுக்கு பொந்துகள்ல போயிட்டு குளிர்காலம் வர ஆரம்பிச்சிட்டாலே போய் ஒளிஞ்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிருமா. இதே வெயில் காலம் வர ஆரம்பிச்சுட்டா அவர் வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் கையிலேயே பிடிக்க முடியாது, அவர் எல்லா இடத்துலயும் ஓடி திரிவாரு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கக்கூடிய இடத்தை வந்து பாசில வந்து தன்னுடைய நுழைவாயில வந்து மறைச்சு கொண்டு அந்த பொந்துகள் அதே மாதிரி இடுக்குகள்ல வந்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த அரணை அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து கொண்டிருக்கு. எதை பத்தியுமே கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் தன்னோட வேலை மட்டும்தான் பார்த்தா எனக்கு பெருசு அப்படின்ற மாதிரி உறக்கம், அதாவது தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே அது வந்து பிரதானமான ஒரு விஷயமா கொண்டிருக்கு. அதே மாதிரி என்னைக்கு வந்து வெயில் பட்டு நிலம் வந்து சூடாகி அது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வெப்பம் பட்டு வெப்பம் வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் அவர் வெளியே வர ஆரம்பிப்பாரு. அது வரைக்கும் கும்பகர்ணனாகவே மாறி தூக்கத்தை வந்து பிரதானமான ஒரு விஷயமா கொண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த அரணை வந்து காணப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இதனுடைய தோல் வந்து செதிலா இருக்கக்கூடிய அதே சமயம் வலுவழுப்பானதாக தான் இருக்குமாம். இது எதனால அப்படின்னா இதனுடைய தோல் வந்து அதாவது அரணையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகாம காக்கக்கூடிய கவசமாக இந்த செதில் போன்ற தோள்கள் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. பொதுவாக சொல்லுவாங்க பாம்பு வந்து சட்டை உரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாம்பு தன்னுடைய சட்டையை உரிக்கிறது மாதிரியே இந்த அரணைகளும் தங்களுடைய தோல் அதாவது சட்டையை வந்து உரிச்சு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கு. இந்த ஒரு செயல்பாடை பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலங்கள்ல மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. ஆண் அரணைகள் பாத்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்திலையும் பெண் அரணைகள் வந்து சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலையும் வந்து இருக்குமாம். அதே மாதிரி இந்த அரணைகள் வந்து புல்வெளியில சாதாரணமா வந்து கண்ணுக்கு தெரியாத வகையில தான் இந்த அரணைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரணையினுடைய இன்னொரு விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதனுடைய ஞாபக மறதி, சரியான மாதிரி ஞாபக மறதி இந்த அரணைகளுக்கு இருக்காம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உயிரினமா இருக்கு. சூடு வந்து மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், குளிர பிடிக்காது, நான் சாப்பிட்டு தூங்குறதை மட்டுமே தொழிலா வச்சிருப்பேன், வேற எதுவுமே பண்ண மாட்டேன், யாரு வம்புக்கும் போக மாட்டேன், தும்புக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு உயிரினம். அதே மாதிரி மறதி அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வந்து தாக்க வருது இல்லாட்டி இந்த அரணைகள் வந்து எதிரி அப்படின்னு சொல்லி வந்துட்டா 23ஆம் புலிகேசி மாதிரி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருமாம். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அரணைகளுக்கு இன்னொரு விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ இந்த அரணைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் யாராவது இந்த அரணையை தாக்க வரும் பொழுது இது வந்து தன்னுடைய வால் பகுதியை துண்டிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அதாவது பள்ளிகள் வந்து பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து எதிரிகள் தாக்க வரும் பட்சத்துல அந்த எதிரிகளை திசை திருப்புறதுக்காக அந்த பள்ளிகள் வந்து தங்களுடைய வாழை வந்து துண்டிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் அரணைகளும் வந்து எதிரிகள் யாராவது தாக்க வருவாங்க அப்படின்னா அவங்கள திசை திருப்புறதுக்காக தங்களுடைய வால் பகுதியை வந்து துண்டிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருக்கு. நமக்கு எப்படி நகம் முடி வளருதோ அந்த மாதிரி அரணைகளுக்கும் வந்து அந்த வால் பகுதி காலப்போக்கில் வளரக்கூடியதாகவும் இருக்குமா. ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே வாழிடம் அப்படின்றது ரொம்ப ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கு. அதன் அடிப்படையில இந்த அரணைகள் அதாவது பாம்புராணியை பொறுத்தவரையில இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு வந்து கல்லெடுக்கு பொந்துகள் தான் வந்து பிரதானமான வாழிடமாக இருக்கு. இப்போ வந்து நகரமயமாக்கல் அதே மாதிரி புதிய வீட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி இடங்கள் வந்து அழிக்கப்படுது. அதாவது நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு இடத்தை பார்க்குறோம், அந்த இடத்துல வந்து பல உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து அதனுடைய இருப்பிடங்கள் அழிக்கப்படுறதால இந்த உயிரினங்கள் வந்து காலப்போக்கில் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் நாங்களும் வாழவும் இந்த மாதிரியான உயிரினங்களையும் வாழ விடணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. நாங்களும் வந்து வீடு கட்டி வாழ்ற மாதிரி அந்த உயிரினங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் வாழக்கூடியதாக தானே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நவீனமயமாக்கல் இந்த மாதிரியான விஷயங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரினங்கள்
அதாவது சின்ன சின்ன உயிரினங்கள் அழியக்கூடிய தருவாயில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.